ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோபு 5:14-15. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:21. பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே, இந்த வார்த்தை வறுமையாய் திரும்புவதில்லை. அது சொன்னதை செய்து முடிக்கும் வரை ஆண்டவரே, கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவீராக. எப்பேற்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாய் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் அவர்களுக்கு இப்பொழுது ஆரோக்கியத்தை வர பண்ணுவீராக. சுகத்தை வர பண்ணுவீராக. சௌக்கியத்தை வர பண்ணுவீராக. இப்பொழுது உங்களுடைய தழும்புகளினால் குணமாவார்களாக. பரிபூர்ண சமாதானத்தையும் நீர் வெளிப்படுத்துகிறார். உங்கள் சத்தியமாகிய வசனத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த தெரிந்து கொள்ளுதலின் வசனத்தின் மூலியமாய் அவர்களுக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.